கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணிநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் அப்படியே முழங்கால் படிவிடுவோம். இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படி, துணையாய் நின்று நம்மை காத்து கொள்ளும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மனதில் இருக்கிற போராட்டங்களையும் எடுத்து போடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, இந்த இரவு பொழுதுக்காய் நன்றியோடு கூட கடந்து வருகிறோம். ராஜா, எங்களையும் கூட்டி சேர்த்தீங்களே, அதற்காக நன்றி. என்னுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருப்பதாக. அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுங்க ராஜா. வர தடையா இருக்கக்கூடியவர்களையும் கூட கொண்டு வாங்க, அவர்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ராஜா, நாங்கள் தொடர்ந்து இந்த புதிய வருஷத்திற்குள்ளாய் கால் வைக்கும் போது எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க கட்டவிழ்த்து விடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். சகோதரி ஏஞ்சல் முன்னால் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. சகோதரின்னு தான் சொல்லணும். வா, முன்னாடி வா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். நிறைவேறும் காலம் வந்துவிட்டது, நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் பார்க்க போகுது, நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. தலைகுனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்கள் ஆனாலும். வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்கள் ஆனாலும். வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. முயற்சி எல்லாம் தோல்வியாக முடிந்தால் எல்லாம் தோல்வியாக. இரவு எல்லாம் கண்ணீர் விட்டு காலை வந்தால் சந்தோஷம் உன்னை. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழ செய்வார். கிருபை இறக்கியே
புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, எந்நேரம் வந்ததே புது கிருபை இறங்கியே, புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, எந்நேரம் வந்ததே புது கிருபை, புது பலத்தால் புது வழிகள், எந்நேரம் வந்ததே புது கிருபை இறங்கியே, புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, எந்நேரம் வந்ததே இப்பத்தானே ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே, இப்பத்தானே ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே, இப்பத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. கர்த்தர் நல்லவர். ஒன்று ரெண்டு பாடல்களை பாடி நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ள ஒவ்வொரு வருடத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தில் தொடங்குறது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். அதுவும் ஏதோ ஒரு கொண்டாட்டமாக அல்ல. நான் அடிக்கடி சொல்வது போல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியாக நன்மையாக இருப்பதற்கு கர்த்தரை ஜெபித்து கர்த்தரை துதித்து இருதயத்தில் கர்த்தரை இணைக்கப்பட்டு, எல்லா வருடமும் நல்ல வருடமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வருடத்தில் நிறையா கண்ணீரை பார்த்துட்டோம், நிறையா இழப்புகளை பார்த்துட்டோம். விசுவாசிப்போம், புதிய வருடத்தில் அதற்கு ஈடாக கர்த்தர் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவார். அநேக ஞானஸ்தானங்களை பார்க்க, அநேக திருமணங்களை பார்க்க, அநேக பிள்ளைகளை பார்க்க, நன்மையான காரியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். அதை நம்ம விசுவாசிப்போம். மலர் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கலங்கிடாதே திகைத்திடாதே, தோளில் சுமப்பவர் உண்டு. ஆலயத்தில் நம்ம தைரியமாக இருப்பதற்கு காரணம் ஏதோ நம்ம பணத்தை சேர்த்து வச்சிட்டோம், நம்மளை பார்க்க பிள்ளைங்க இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, இந்த தைரியம்லாம் இல்லை. கர்த்தர் நம்மை தாங்க போகிற அந்த தைரியத்தில் தான். ஆக நம்ம சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். கலங்கிடாதே திகைத்திடாதே, தோளில் சுமப்பவர் உண்டு. கலங்கிடாதே திகைத்திடாதே, தோளில் சுமப்பவருண்டு. பயந்திடாதே சோர்ந்திடாதே, மார்பில் அணைப்பவருண்டு. உன்னை மார்பில் அணைப்பவருண்டு. கலங்கிடாதே திகைத்திடாதே, தோளில் சுமப்பவருண்டு. திகைத்திடாதே பயந்திடாதே, மார்பில் அணைப்பவருண்டு. உன்னை மார்பில் அணைப்பவருண்டு. தடுமாறும் நேரம் தவித்தார், தனிமையின் நேரம் உடைந்தார். தடுமாறும் நேரம் தவித்தார், தனிமையின் நேரம் உடைந்தார். கூப்பிட்ட நேரத்தில் வருவார், குறைகள் நீக்கி மகிழ்வார். கூப்பிட்ட நேரம் வருவார், குறைகளை நீக்கி மகிழ்வார். கலங்கிடாதே திகைத்திடாதே, தோளில் சுமப்பவருண்டு. பயந்திடாதே சோர்ந்திடாதே, மார்பில் அணைப்பவருண்டு. உன்னை மார்பில் அணைப்பவருண்டு.
எதிர்காலம் தேடி அடைந்தார், எல்லாமே இழந்தும் போனார். எதிர்காலம் தேடி அலைந்தார், எல்லாமே இழந்தும் போனார். ஏற்ற காலத்தில் வருவார், எல்லாமே உனக்கு தருவார். ஏற்ற காலத்தில் வருவார், எல்லாமே உனக்கு தருவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, தோளில் சுமப்பவர் உண்டு. பயந்திடாதே, சோர்ந்திடாதே, மார்பில் அணைப்பவர் உண்டு. உன்னை மார்பில் அணைப்பவர் உண்டு. வியாதியின் நேரம் அழுதார், விடுதலை தேடி அலைந்தார். வியாதியின் நேரம் அழுதார், விடுதலை தேடி அலைந்தார். வேதனை நேரத்தில் வருவார், வெற்றியை உனக்கு தருவார். வேதனை நேரத்தில் வருவார், வெற்றியை உனக்கு தருவார். மாறாதவர், மாறாதவர், வாக்கு மாறாதவர். விலகாதவர், விலகாதவர், உன்னை விட்டு விலகாதவர். அவர் என்னை விட்டு விலகாதவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் என்றும் நம்மை விலகாதவர். கர்த்தர் நல்லவர். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் விட்டு விலகுவதல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ருசிப்பார்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இந்த முதல் நாள் முதல் வேலை, இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்ம பாடும் பொழுது கர்த்தர் அந்த வண்ணமாகவே கர்த்தர் நமக்கு செய்ய நல்லவர். ஆக நம்ம இன்னொரு பாடலையும் நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவது மாத்திரமல்ல, நானும் ஒரு புதுசாக ஒரு வாகம் ஆட போகிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை பாடுவேன். புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் இயேசுவை பாடிடுவேன். புது வாழ்வு வாழ்ந்தீருவே, புது வாழ்வு வாழ்ந்தீருவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே. என் தேவன் இவ்வாண்டிலே பெரும் காரியம் செய்திடுவார். என் தேவன் இவ்வாண்டிலே பெரும் காரியம் செய்திடுவார்.
என் மூலம் அவத்தம் நாமத்தினாலே மகிமைப்படுத்திடுவார். என் மூலம் அவர் தம் நாமத்தாலே மகிமைப்படுத்திடுவார். புது வாழ்வு ஜீவனும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே. இதயத்தில் விசுவாசித்து என் நாவினால் அறிக்கை செய்வேன். இதயத்தில் முப்பதும் அறுபதும் தூரத்தனையாய் மகிழ்வோடு அறுத்திடுவே. முப்பதும் அறுபதும் தூரத்தனையாய் மகிழ்வோடு அறுத்திடுவே. புது வாழ்வு வாழ்ந்திடுவே. புது வாழ்வு வாழ்ந்திடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே. தேவன் தந்த வார்த்தையே ஜீவ வல்லமை தரும். தேவன் தந்த வார்த்தையே ஜீவ வல்லமை தரும். என்னாலும் அதையே முற்றிலும் நம்பி நல்வாழ்வு வாழ்ந்திடுவே. என்னாலும் அதையே முற்றிலும் நம்பி நல்வாழ்வு வாழ்ந்திடுவே. புது வாழ்வு வாழ்ந்திடுவே. புது வாழ்வு வாழ்ந்திடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை பாடிடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை பாடிடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசுவால் யாவும் செய்வேன். என்னை பலப்படுத்தும் என் இயேசுவால் யாவும் செய்வேன். என்னாலும் வெற்றி நான் பெற்றிடுவேனே இயேசுவின் நாமத்தினால். என்னாலும் வெற்றி
வெற்றி நான் பெற்றிடுவேனே இயேசுவின் நாமத்தினால். புது வாழ்வு வாழ்ந்திடுவே, புது வாழ்வு வாழ்விடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை பாடிடுவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை பாடிடுவே. என் வாயின் வார்த்தைகளை என் இதயத்தின் தியானத்தை, என் வாயின் வார்த்தைகளை என் இதயத்தின் தியானத்தை உந்தனின் சமூகத்தில் உகந்ததை மாற்ற என்னாலும் காத்து கொள்வே. உந்தனின் சமூகத்தில் உகந்ததை மாற என்னாலும் காத்து கொள்வே. புது வாழ்வு வாழ்ந்திடுவே, புது வாழ்வு வாழ்ந்திடுவே. ஜீவனுள்ள பாடிடுவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை பாடிடுவே. வாழ்வு வாழ்ந்திடுவே, புது வாழ்வு வாழ்ந்திடுவே. நல்ல இன்னைக்கு புது வருஷ நாள், நல்ல வேகமான பாடுகள், நல்ல ஆர்ப்பாட்டம், நல்ல ஃபோக் சாங் அதுதான் இருக்கும். அது அந்த நேரத்துக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கருத்துள்ள பாடல்கள், பழைய பாடல்களை பாடும்பொழுது அது நம்ம வாழ்க்கை கர்த்தர் பாடலோடு நம்மோடு பேசுவார். எல்லா காரியத்தையும் நம்ம தனிப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேணாம். சில பாடல்களை பாடும்போதே கர்த்தர் நம்ம இருதயத்தோடு நம்மோடு பேசுவார், உணர்த்துவார். இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். இன்னும் ஒரு ஆண்டை காண செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டை காண செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். இன்னும் ஓராண்டை காண செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவே, நன்றி கீதம் பாடிடுவோம். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், நன்றி கீதம் பாடிடுவோம். அன்று தாயின் வயிற்றினில் உருவான நாள் முதல் ஆதரித்தவரும் அவரல்லவோ. அன்று தாயின் வயிற்றினில் உருவான நாள் முதல் ஆதரித்த
அவரல்லவோ அன்று தாங்கிய அவர் கரத்தாலே பிள்ளையாக எடுத்தவர் அவரல்லவோ அன்று தாங்கிய அவர் கரத்தாலே பிள்ளையாக எடுத்தவர் அவரல்லவோ இன்னும் ஓராண்டை தகப்பனை போல நம்மை ஆதரித்தவர் அவரல்லவோ இன்னும் நேச தகப்பனை போல நம்மை ஆதரித்தவர் அவரல்லவோ இன்னும் போஷித்து அவர் வார்த்தையாலே உருவாக்கி வருபவர் அவரல்லவோ இன்றும் போஷித்து அவர் வார்த்தையாலே உருவாக்கி வருபவர் அவரல்லவோ இன்னும் ஓராண்டை காண செய்தவர் கருத்தோடும் ஸ்தோத்தரிக்கும் இன்னும் ஓராண்டை காண செய்தவர் கருத்தோடும் ஸ்தோத்தரிக்கும் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோ நன்றி கீதம் பாடிடுவோ களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோ நன்றி கீதம் பாடிடுவோ இன்னும் ஓராண்டை காண செய்தவர் கருத்துடன் ஸ்தோத்தரிப்போ இன்னும் ஓராண்டை காண செய்தவர் கருத்துடன் ஸ்தோத்தரிப்போ கர்த்தர் நல்லவர். நம்மளால் எழுந்து நிற்போம். புது வருடத்தில் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக கர்த்தாவே இந்த வருடத்தில் எங்களை நிற்க வைத்து கடந்த வருடத்தில் நின்றோம். அந்த புது வருடத்தில் எங்கள் வாயின் வார்த்தையை அங்கீகரிக்கக்கூடியதான கர்த்தாவே துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வருத்தத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக திருப்தியாக்குவீங்க. சரியாகன்னா எத்தனை மணி நேரம் நம்ம அழுதோம், எத்தனை நிமிஷம் நம்ம பயந்தோம், இதெல்லாம் அவர் அணுவாக கணக்கெடுத்து அதற்கு சரியாக அவர் சரி கட்டக்கூடியவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும் பொழுது அந்த நாளில் தானே அவர் என்னைக்குன்னு அவர் குறித்து வைத்தாரோ அதை ஜனங்கள் மறந்துடலாம், கர்த்தர் மறக்கல. நம்ம மறந்தாலும் நம்மை அழைத்த தேவன் கர்த்தர் நம்மை மறக்கிறவரே அல்லவே அல்ல. கர்த்தருக்கு நன்றியோடு கர்த்தாவே எங்களை புது படைப்பாய் மாற்றுங்க. இந்த புதிய நாளில் இந்த இரவு வேளையில் கர்த்தாவே உம்முடைய புதிய கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. புதிய வழியில் எங்களை நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம், இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே.
எங்களை புதிய வழியில் நீர் நடத்துவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஆச்சரியமாய் நீங்க நடத்துவீங்க என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லவே இல்லை. எங்களை நடத்தக்கூடியவர், எங்களை அன்பாக நடத்தக்கூடியவர். பாடுவோமா? அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, சேர்ந்து பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. சேர்ந்து பிறந்த நாள் முதல் ஆச்சரியம் ஆச்சரியம்தானே, இது ஆச்சரியம் ஆச்சரியம்தானே. அன்பின் தெய்வமே, சொல்லும் ஆண்டவரே, சிறுமையானவர்களை தூக்கி எடுக்கக்கூடியவர் நீங்க, அளவில்லாமல் ஆசீர்வதிக்கக்கூடியவங்க. எங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தூக்கி எடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம்தானே, இது ஆச்சரியம் ஆச்சரியம்தானே. அன்பின் தெய்வமே, நடக்கும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். கர்த்தாவே, இந்த நிலையில இருதயத்திலிருந்து நன்றியோடு உம்மை பாடுகிறோம். எங்களை அழைத்தவர் நீங்க, எங்களை முன்குறித்தவர் நீங்க. இதனால் ஆலயத்தில் கர்த்தாவை நிற்கிற எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. வேதத்தில் வாசிக்கிறோமே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதான தேவன் நீங்களாக தான் இருக்கிறீங்க. அந்த பரிசுத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. வேதத்தில் நாங்கள் அநேக முறை தியானித்தது போல இரவு நேரத்தில் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்தியதான கர்த்தர், இந்த இரவுல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்யுங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற, சபையில் இருக்கிற கண்ணீர் துக்கத்தை அகற்றுங்க. இந்த புதிய வருடத்தை ஆண்டவரே மகிழ்ச்சியின் வருடமாக கர்த்தர் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற வருடமாக நீங்கள் மாற்றுங்க. நன்மையான காரியங்களை காணத்தக்க ஒரு வருடமாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சபைகளை இழப்புகள் இல்லாதபடி, எங்கள் குடும்பங்களில் இழப்புகள் இல்லாதபடி, எங்கள் ஜீவனுக்கும் கர்த்தாவே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரி நீங்கள் தான், காவலாளி நீங்கள் தான். யோபுவை வேலி அடைத்து காத்தது போல எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையும் நீங்கள் வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. எங்களை எந்த விதத்தில் தேற்ற வேண்டும் என்று அறிந்தவர் நீங்கள் தான். எதை எங்களுக்கு கொடுத்து எங்கள் காரியங்களை மாற்ற வேண்டும் என்று அறிந்தவர்கள் நீங்கள் தான். என்ன வேதனை துக்கம் இருந்தாலும் கர்த்தாவை உம்மை கனப்படுத்த, உம்மை முக்கியத்துவப்படுத்த உம் ஆலயத்தில் வந்து நிற்கிறோமே.
அநேக விதங்களில் இந்த வருடத்தை துவக்கினாலும் நாங்கள் பயபக்தியோடு நீர் தெரிந்து கொண்ட ஆலயத்தில் நின்று கொண்டு நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இதை ஆசீர்வாதமாய் முடித்து கொடுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த இடத்துல இருந்து அனுப்புங்க ஆண்டவரே. மீதியா இருக்கிற வேத வார்த்தையை கொண்டு எங்களை போஷிங்க கர்த்தாவே. நாங்கள் பாடின வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் வாயில்களை பிரயோஜனப்படத்தக்கதாக தேவன் நீங்கள் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே நின்றவனமே ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு கண்டு காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, இயேசுவே, இயேசுதேவா, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட, வாசல்கள் துதியால் நிறைந்திடும். ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட, வாசல்கள் துதியால் நிறைந்திடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திட. ஊழிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திட. தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுமே. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே. தேவா என்னை ஆசீர்வதி, எல்லையை பெரிதாக்கும். தெய்வீக வாசனை சாட்சிக்கே தீங்கை முற்றிலும் நீக்கிடுமே.
தெய்வீக வாசனை சாட்சிக்கே தீங்கை முற்றிலும் நீக்கிடுவே ஆவியும் அருளும் தங்கிடவே ஞானத்தின் அறிவு பெற்றிடுவே ஆவியும் அருளும் தங்கிடவே ஞானத்தின் அறிவு பெற்றிடுவே தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே தேவா என்னை ஆசீர்வதி எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதி எல்லையை பெரிதாக்கும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே தேவனே இயேசு தேவா தேவா என்னை ஆசீர்வதி எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதி எல்லையை பெரிதாக்கும் அப்படியே கண்களை மூடுவோம். முதல் வருஷத்துடைய துவக்க நாளிலே கர்த்தருக்கென்று நாம் கொடுத்திருக்கிறோம். நாம் எந்த மன எண்ணத்தோடு கொடுத்தோமோ அதற்கு ஈடாய் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் நன்மையை செய்வார். அந்த விசுவாசத்தோடு கூட எல்லா கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த காணிக்கைக்காய் ஒருவர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா சோத்திர ஆண்டவரே. அப்பா கொடுத்த பிள்ளைகளை நீங்க பன்மடங்கான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா சோத்திர ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை வருமானங்களை நீங்க அதிகமாக்குங்கப்பா சோத்திரப்பா ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீர் பாதுகாத்தீங்களப்பா ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல புதிய கிருபையினாலையும் இரக்கங்களானாலையும் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா சோத்திர ஆண்டவரே. பேசக்கூடிய அந்த மகனை மறைத்து இப்போது நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறப்பா சோத்திர ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்தன் மூலம் ஜெபம் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படி உட்காருவோம். போன வருஷத்துல இந்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த இன்னும் ஓராண்டை காண செய்த அந்த பாடல் ஏறத்தாழ சுமார் ஒரு 45 வருஷங்கள் ஆகும். அந்த பாட்டு ஏன்னா நான் கேட்டு ஒரு 43 வருஷம் ஆகும் கரெக்டா சொல்லணும்னு சொன்னா. 1983 ரொம்ப பிரபலம் அந்த பாட்டு. அது பெங்களூர்ல இருக்கிற எசேக்கியா ஜார்ஜ்னு ஒரு போதகர் எழுதினது. அவர் மறிச்சிட்டார். இப்பதான் சமீபம் தான், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் மறித்தார். அவர் எழுதின ஒரு பாடல் மிகவும் பிரபலமாக இருந்த காலங்கள்ல. அந்த பழைய பாடல்கள்லாம் எப்பவுமே நம்ம மறக்க முடியாது. உள்ளத்துல அதை அப்படியே டச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பாடல்கள். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய இந்த புது வருஷத்துக்குரியதான அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமா, இதை டக்குன்னு வாசிக்கிறதுக்காகத்தான் ஸ்டிக்கரும் காலண்டர்லையும் போடுறது இல்லையா? ஆமா. அப்படி என்றால் இந்த வருஷத்துல அவர் காத்துக்கொள்வார். ஆமா, போன வருஷத்துல துணையாய் இருப்பார் என்று கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் எடுக்கும்போது அதோடு சேர்ந்து என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்பதை நான் யோசிக்கிறேன். அப்போ அதுக்கு எது சரியாக இருக்கும் என்று என் உணர்வுக்கு வருகிறதோ அதை நான் தலைப்பாக கொடுக்கிறேன். சபை ஆரம்பத்திலிருந்து ஏறத்தாழ எல்லாம் அந்த இந்த தலைப்புகளை கொடுத்து கொண்டே வர்றேன். அதோடு அந்த வாக்குத்தத்தத்தின் வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் தான் கூடுமான வரைக்கும் அந்த சபைகளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வர்றேன். கர்த்தர் அது எனக்கு கொடுத்ததான ஒரு கிருபை. பசுமானும் அதைத்தான் செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் நல்லவர். அப்படி என்றால் இந்த வருடத்தில் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமா, அந்த காத்துக்கொள்வார் அப்படிங்கிறதான அந்த அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாரு. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். அது இந்த காத்துக்கொள்வார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துறோம். ஆனா அந்த வசனத்துல வரும்போது எதிலிருந்து காத்துக்கொள்வாராம்? தீமையிலிருந்து அப்படின்னு சொல்லி இருக்குது. திரும்ப அதே வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஆமா, அவர் தான் உண்மையுள்ளவர். உலகத்தில் வேற எந்த மனிதர்களும் உண்மையுள்ளவர்கள் அல்ல. ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் உண்மையற்றவர்களாய், நான் உள்பட நீங்கள் உள்பட ஏதோ ஒரு காரியங்கள்ல உண்மையற்றவர்களாய் இருக்கிறோம். அவர் உண்மையுள்ளவர். அதனால்தான் கர்த்தர் உண்மையுள்ளவர்னு போடல, கர்த்தரோ. கர்த்தரோ ஆமா, கர்த்தரோ உண்மையுள்ளவர். அந்த ஒரு அழுத்தம் கொடுத்திருக்குது. வேற யாரும் உண்மையுள்ளவர்கள் இல்லை. ஆமா, கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தினா என்ன? உறுதிப்படுத்தி. எதுல உறுதிப்படுத்துறது? ஒரே வார்த்தையில விசுவாச வாழ்க்கையில, ஒரே வார்த்தையில விசுவாச வாழ்க்கையில். விசுவாச வாழ்க்கையில் நம்ம உறுதிப்பட்டோம்னா போதும், மற்ற எல்லாவற்றிலும் நம்மால் என்ன செய்ய முடியும்? போய்கொண்டிருக்க முடியும். விசுவாசத்தில் உறுதிப்படுறோம் என்றால் உலக காரியத்தையும் கர்த்தர் தானாய் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். உலக காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி, அல்ல ரெண்டு, தீமையிலிருந்து காத்துக்கொள்வார்னு சொல்லல, தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். நான் பொதுவாக ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதை சொல்லி உங்களுக்கு விளக்கிட்டு தான் நான் கடந்து போறேன். நான் ஒரு காரியமாக நேற்றுக்கு சேலத்தில் இருக்க ஒரு பாஸ்டரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் ஸ்கூலில் படித்தவங்க அவங்க, எனக்கு சீனியர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொல்லும்போது, நான் நீங்கள் யூடியூப்பில் போடுறதும் அந்த வாட்ஸ்அப்பில் போடுறதும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் சன் கூட உங்களை மாதிரியே அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு. ஏன்னா இது வந்து பிரசங்கல்ல நீங்கள் கொடுக்கறது, பைபிள் ஸ்டடி நீங்கள் எடுக்கிறது. ஏன்னா ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்குது அது அப்படின்னு சொன்னார். ஏன் ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா, நம்ம புரிந்து கொள்றது. கொஞ்சமாக நம்ம கேட்டாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். புரியாமல் நம்ம நிறையா கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அதனால்தான் ஸ்டெப்பாக கொண்டு போகிறது. அதனால ஒன்று தீமை, தீமையிலிருந்து விலக்குறார். அந்த தீமையிலிருந்து, ஆமா, தீமையிலிருந்து நம்மளை தீமையிலிருந்து காத்துக்கொள்ள, தீமையிலிருந்து விலக்கி தான் நம்மை
காத்து கொள்ளுகிறார். தீமையிலிருந்து விடுவித்தும் காத்து கொள்ளல. விலக்கு என்பது வேறு, விடுவிக்கிறது என்பது வேறு. அப்ப இந்த வருஷத்துல அது நான் ஒவ்வொரு வருஷம் சொல்றதான் இப்போ சொல்றேன். ஆவியானவர் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று தெரியாது. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் உதவி செய்கிறார் ஒவ்வொரு வருஷமும். நமக்கு நம்ம அதை விசுவாசிப்போம். ஒவ்வொரு வருஷம் அது நிறைவேற உதவி செய்கிறார். அப்போ இந்த வருஷத்துல உலகத்துல இருக்கிறவங்கலாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. மூன்றாவது உலக யுத்தம் ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மூன்றாவது உலக மகா யுத்தம். ஏன்னா ரெண்டு உலக மகா யுத்தம் முடிஞ்சிருச்சு. மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. அதான் இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் வந்ததும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்ததும் மூன்றாவது உலக யுத்தத்திற்குரியதான ஆரம்பம். இது எப்ப அதிகமாகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் பயந்து கொண்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையா சென்னையிலையான்னு தெரியல, இந்த நாய்களுக்கெல்லாம் சிப்பு வைக்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையா சென்னையிலையா? தமிழ்நாட்டிலையா? ஆமா. ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் வளர்க்குறவங்களுக்கெல்லாம், வளர்க்குற நாய்களுக்கு என்ன செய்யணுமா? அதுக்காக வீட்டில் வளர்க்குற நாய்னா சிலர் நாயை எங்கே போயிட்டான்னு திட்டுவாங்க. அவங்களுக்கு இல்லை, அந்த நாய் எங்கேயாவது சுற்றிட்டு வருங்க, அந்த நாய்களுக்கு இல்லை. 4 கால் கொண்டு வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடியதான அந்த நாய்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? சிப்பு வைக்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த சிப்புல என்ன இருக்குமா? இந்த நாய்க்கு அம்மா யாரு, அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க பாட்டி யாரு, இதெல்லாம் அந்த சிப்புல இருக்குமா. அதோட அந்த நாய்க்கு என்ன அடையாளம், அங்க அடையாளம் என்ன இருக்குது, இப்ப யார் வீட்டில் அது வளருது, யார் அதை வளர்க்கிறார்கள், இதெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வச்சுட்டாங்க. இது போட்டா போடு, போகலன்னா போங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கண்டிப்பா போட்டாக வேண்டும். ஏன் அதை சொல்லணும் கண்டிப்பா போட்டாகணும்னு சொல்லி? ஒரு நாய் தானுங்க, நாய் அப்படிங்கிறோம். அந்த நாய்க்கு ஏன் இத கண்டிப்பா போடணும்னு சொல்லி இருக்கிறாங்க? ஆமா, இந்த ஊசி எல்லாம் முதல்ல மருந்து மாத்திரைகள்லாம் எலிக்கு தான் போட்டு பார்ப்பாங்களாம். புதுசா கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு மாத்திரை, ஒரு மருந்து, ஒரு ஊசிய முதல்ல எதுக்கு? எலிக்கு. ஏன் எலிக்கு போட்டு பார்க்கறாங்களாம் தெரியுமா? மனுஷனுடைய ஜீனும் எலியினுடைய ஜீனும் ஒரே மாதிரி இருக்குதான். அந்த ஜீன்னா என்னன்னு தெரியுமா? அதாவது அந்த அது ஜீனுக்கு எப்படி சொல்றது? என்னவா? ஜீன் தான் அது. அதாவது நம்ம சரீரத்தில் ஒரு பகுதியை வெட்டி ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்து அதை பரிசோதனை செய்யறோம்னு வைங்க, அதுல என்ன இருக்குதோ அதுதான் எலியினுடைய உடம்புல எடுத்தாலும் இருக்குமா. அதனாலதான் முதல்ல எலிக்கு போட்டு பார்க்கறாங்க. எலிக்கு போட்டு பார்த்து அது எப்படி நல்லா இருக்குது, நல்லா ஆகலை, இல்லை நல்லா ஆகிறதுக்கு என்ன செய்யணும் பார்த்து அதுக்கப்புறம் மனிதர்கள் கொண்டு வர்றது. மனிதர்களுக்கும் அதை பரிசோதித்தா மற்றவர்களுக்கு கொண்டு வர்றது. அதே போல இப்ப நாய்களுக்கு அந்த சிப்பை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த சிப் உனக்கும் எனக்கும். வெளிப்படுத்தல் 13 வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வலதுகையிலாவது நெற்றியிலாவது அந்த முத்திரையை பதித்துக் கொள்ள வேண்டும். பதித்துக் கொள்ள வேண்டும். இதை இப்படி முத்திரைன்னு சொல்லி நம்ம இது கையிலேயோ நெத்தியில பதிக்க மாட்டாங்களாம். அதுக்கும் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்களாம். இப்போ நீ இந்த முத்திரையை கையில போட்டுக்க,
இந்த முத்திரைய தலையில போட்டுக்கிட்டேன்னா என்ன வியாதி இருக்குன்னு உனக்கு தானே தெரிஞ்சிடும். என்ன வியாதி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கலாம், பல சோதனைக்கெல்லாம் போக வேண்டாம், இப்படித்தான் சொல்லி கொண்டு வர்றாங்களாம். இதெல்லாம் இப்ப நெருக்கத்துல வந்துருச்சு. அதுக்காகத்தான் நான் சொல்ல வர்றேன். இன்றைக்கு விஞ்ஞானத்துடைய கண்டுபிடிப்பில் அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதுபோல் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னேன், அந்த ஏஐ டெக்னாலஜி அதில் அட்வான்ஸ் ஒன்று இருக்குதான். இப்போ அந்த ஏஐ டெக்னாலஜிலேயே 3000 அந்த ஒரு மைக்ரோவே என்னமோ ஒன்று சொன்னாங்க, அதை லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். நம்ம கேட்குற கேள்விக்கு அதுலேருந்து எடுத்து சொல்லுமா. அதுலேருந்து அட்வான்ஸ் என்ன போட்டு வச்சிருக்கு, கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்களா. நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அந்த 3000 ஆயிரக்கணக்கான 3000 அது. அதுல இருந்து மாத்திரம் இல்லை, வெளியில எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் அதை தேடி ஒரு செகண்ட்ல நமக்கு பதில் சொல்லிடுமா. அது வெளியில எங்கெங்க என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஒரு செகண்ட்ல தேடி நமக்கு, அது அந்த ஏஐனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியா. அதே போல இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், என்னை மட்டும் சாகடிக்கணும்னு சொன்னா என்னை மட்டும் சாகடிக்கிறதுக்கு தானா அது வருமா. அந்த ஏஐ அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னை மட்டும் வந்து சாகடிச்சுட்டு போயிட்டே இருக்குமா. ஒரு நாட்டுக்கு பிரச்சனை, எந்த மனிதனை சாகடிக்கணும் யாரும் சொல்ல வேண்டாமா, அதே வருமா. இல்லை இந்த நாட்டோட சண்டை போடு, இந்த நாட்டுக்கு போய் கொண்டு போகணும், அதே சொல்லுமா, அது போய் போடுமா. எலான் மாஸ்டர் அதை கண்டுபிடித்த மனிதனோடு 85 பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்காங்களாம். இது இப்படியே இருந்தால் நாட்டுக்கு பெரிய பாதிப்பு, இதை தயவு செய்து நிறுத்துங்க அந்த கண்டுபிடிச்சவனுக்கு. அவன் சொல்லிட்டான், நம்ம இதை தடுத்து நிறுத்த முடியாது, ஒரு நாய்க்குட்டியை போல அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாய்க்குட்டியை பார்த்துக்கிறதுனா எப்படி? நாய்க்குட்டியை பார்த்துக்கிறதுனா எப்படி? நாய் வளர்க்குறவங்க சொல்லுங்க. நாயின்னா அங்கே ஒருத்தர் திட்டுவாங்க, நாயின்னு சொல்லாதீங்க. நாயின்னு தான் சொல்ல முடியும், பேயின்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக நாய் நான் சொல்லாமல் இருக்க முடியும்? ஆமா, நாய்க்குட்டிய பக்கத்தில் உட்காந்து அருமையா தடவி தான் கொடுக்கணும். அதை தடவி கொடுத்தா தான் நம்ம சொல்றதை செய்யும். அதை விரட்டணும், அடிச்சோம்னா கடிக்கத்தான் வரும். அதே போல நாய்க்குட்டியை பார்த்தது போல, பப்பியை பார்த்தது போல பார்த்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய கைக்கு மீறி விட்டுன்னு அந்த கண்டுபிடிச்சவன் சொல்லி இருக்கிறான். இப்போ உலகம் எப்போ என்ன சூழ்நிலையில போகும் என்று யாருக்குமே தெரியாது. கொரோனாவை காட்டிலும் 1000 மடங்கு கொடிதான வைரஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களாம். அது வரும் என்று சொல்லி ஐநா சொல்லி இருக்குது. WHO ஐநா ஒன்று தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதே காரியத்தை சைனா அதிபர் சொல்லி இருக்கிறாங்க, ரஷ்ய அதிபர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகும் என்று நமக்கு பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல, பயமுறுத்துறதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். நம்ம என்ன செய்யறதுக்காக? ஆயத்தப்படுத்திக்கிறதுக்காக சொல்றேன், தவிர நம்ம பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நீங்க கொஞ்சம் அந்த நியூஸ்களை கேட்டு பாருங்க. இதெல்லாம் ஆமா, அதெல்லாம் அவ்வளவு இன்னைக்கு அடுத்தடுத்து அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. ஆனா எது எப்படி இருந்தாலோ கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஏன்னா இது என்ன வருஷம்? காத்துக்கொள்ளும் வருஷம். நம்மை காத்துக்கொள்வார், நம்ம விசுவாசிப்போம். சரி, இந்த தீமை அப்படிங்கிறதுக்கு அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில என்ன அர்த்தம் கொடுத்துருக்குன்னா, நஷ்டம், சேதம் அப்படின்னு கொடுத்துருக்குது. இந்த தீமைன்னு சொல்லி நீங்க போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில், தமிழ் டிக்ஷனரி இங்கிலீஷில் தமிழ் டிக்ஷனரியில் தீமைன்னு போட்டீங்கன்னா அதுக்கு வேற என்ன பதங்கள் வருது? நஷ்டம், சேதம். சேதம்னா என்ன? சேதம்னா
நஷ்டம்னா சேதம்ங்கிறோம், அது கொஞ்சம் வேறுபடும், அவ்வளோதான். சேதமாக்காத இல்லையா? இயேசுவானவர் சீசர்கிட்ட சொல்லும் போது, ஆமாம், அங்கே இருக்கு சாப்பிட்ட துணிக்கைகளை சேதமாகாதபடி எடுங்கள். 12 கூட எடுத்தாங்க, ஒரு இடத்துல 7 கூட எடுத்தாங்க. அது நஷ்டம் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நாம் விரும்புவது நடக்கிறதோ நடக்காமல் போவதோ, நம்ம கையில் இருக்கிறது தடுமாறி போறதோ, ஏதோ ஒன்று வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று நமக்கு ஏற்படுறது, அதுதான் சேதம் என்று. அப்படி என்றால் இந்த நஷ்டமும் சேதமும் சொல்லி இருக்குது. அந்த இது இங்கிலீஷ் பைபிளாப்பா, தமிழ் பைபிள் தானா? சரி, இங்கிலீஷ் பைபிள் யார் வச்சிருக்கிறீங்க? அதில் என்ன போட்டிருக்க அந்த வார்த்தை? ஈவில். ஈவில்னா என்ன அர்த்தம்? ஈவில்னா என்னமா? கெட்டது. ஆமா, அந்த கெட்டதுக்கு என்ன சொல்லலாம்? சாத்தான், பிசாசு, டெவில்னு சொல்லுவாங்க, ஈவில்னு சொல்லுவாங்க, பிசாசு. அதான் அவருடைய அர்த்தம். ஆங்கில பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு, ஈவில்னு போட்டிருக்குது. அதனாலதான் கேட்டாத. அப்போ பிசாசுனுடைய கரத்திலிருந்து, கெட்ட நடத்தை, கெட்ட காரியங்களிலிருந்து, கெட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்ம என்ன செய்வார்? விலக்கி காத்து கொள்வார். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. மேல உட்காந்து தம்பி ராபர்ட்ட பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்தேன். இந்த சுகி சிவம்னு ஒருத்தர் யூடியூப்ல பேசுவார், நல்லா பேசக்கூடியவர். அவர் ஒரு பிராமின். அந்த இந்து கோட்பாடுகளை குறித்து அதில் எது தவறு இருக்குங்கிறதெல்லாம் எடுத்து பேசுகிறவர். அது சரின்னு பேச மாட்டார், தவறுகளை எடுத்து பேசுகிறவர். அவர் சொல்லும்போது சொன்னார், முன்னாடி ஏ ஃபார் ஆப்பிள்னு இருக்கும், ஏ ஃபார் ஆப்பிள். இப்போ அது ஆப்பிள் தானா? ஆனால் அதுக்கு கீழே வர்றது அந்த இஜெட்டு வரைக்கும் வர்றத அந்த கம்ப்யூட்டரில் உள்ள செல்லில் உள்ள பேருக்கு தான் அதில் இருக்குதான் அது கொடுக்கறதுக்கு. ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிற மாதிரி, பி ஃபார் சி பார், இப்படி அடுத்து ஒவ்வொன்றுக்காக சொல்லிக்கிட்டே வர்றாரு. நான் அதை எழுதி வைக்க நினைச்சா மறந்துட்டேன். அதை கடைசி 26 எழுத்துக்கும் செல்லுல சம்பந்தப்பட்ட பேர் தான் அதில் கொடுத்துருக்காங்களா. அன்னைக்கு இதுதான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. இதுதான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இங்க வரும்போது நமக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம், தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். பிசாசுனுடைய கரத்திலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். இந்த தீமை எந்த சூழ்நிலையில நமக்கு வரும் என்று தெரியாது. இப்போ ஒரு சம்பவத்தை சொல்லும்போது, பாத்ரூமுக்கு போயிருக்கிறாரு, கொஞ்சம் பலவீனமானது, பாத்ரூமுக்கு போயிருக்கிறாரு, ஒரு மாதிரி மயக்க நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்படியே சாஞ்சு இருக்கிறார், அவ்வளவுதான். இருதயத்தை பம்ப் பண்ணி பார்த்துருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜிஹெச் கொண்டு போனாங்க, உயிர் போயிடுச்சு, உயிர் இல்லை. இப்ப நடந்த சம்பவம், இப்பனா போன வருஷத்துல நடந்த சம்பவம், போன வருஷத்துலன்னா நம்ம இங்க இருக்கும்போது நடந்த சம்பவம். அது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்கு அப்படிப்பட்ட வியாதிகள் இல்லாமலா இருக்குது? மரணத்துக்கு ஏதுவான எவ்வளவோ வியாதிகள் நம்மகிட்ட இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்குது. ஆனா அதிலிருந்து விலக்கி கர்த்தர் இதுவரைக்கும் காத்துக்கிட்டாரு, இனியும் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, விலக்கி கர்த்தர் காத்துக்கிடுவார் ஒன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமா, நல்லா சொல்லுங்க. ஆமா ஆமா, நிச்சயமா காத்துக்கிடுவார், நம்ம நிச்சயமா நம்மை காத்துக்கொள்வார். நம்ம விசுவாசிப்போம். ஏன்னா நம்முடைய பேர் விசுவாசி இல்லையா? அதை விசுவாசி, நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அதை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசிக்கிற நாம் அடைந்து கொள்ள முடியும்.
அப்போ நல்லதே நம்ம விசுவாசிப்போம், நல்லதே நம்ம யோசிப்போம், நிச்சயமாக அதை நம்ம கர்த்தர் கட்டளையிடுவார். அப்ப இங்க வரும்போது இந்த தீமையிலிருந்து விலை காத்துங்க, எந்த தீமையிலிருந்து விலைக்கு காத்து கொள்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஓடிட்டு சொல்றேன். ஆவியானவர் ஒருமனப்படக்கூடியவர், ஆவியானவர் ஒருமனப்படக்கூடியவர், 1-2 சாட்சிகளினால் அது உறுதிப்படும். பசுமான் இங்க சொல்லும்போது ஆதி ஆகமத்திலிருந்து ஒரு வசனத்தை சொன்னார். எந்த வசனம் அது? 48:16 வாசிங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர், தூதன் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் தூதர்களை குறிக்கும், தூதர் வர்ற இடத்துல எல்லாம் தேவனை குறிக்கும். இந்த தூதனானவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப தேவன் இல்லையா? தூதனுமானவர் அப்படின்னு சொல்ல பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பராக. எந்த பிள்ளைகளை அப்படின்னு சொன்னா அவனுடைய பேர பிள்ளைகளை, அவனுடைய பேர பிள்ளைகளை, யோசேப்பினுடைய பிள்ளைகளை. யோசேப்புக்கு 2 பிள்ளைகள், எப்ராயிம், மனாசே. இந்த 2 பிள்ளைங்களும் அந்த 12 கோத்திரத்தில் வருவாங்க. ஏன்னா அதான் சொல்றான், இது என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு யாக்கோபு சொல்றான். அதனால 12 கோத்திரத்தில் வரும்போது அவர்கள் லிஸ்ட் உள்ள வரும். அது இப்ப அங்க வரும்போது அதான் சொல்றேன், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, என் பேரும். இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யார்கிட்ட அந்த வார்த்தையை சொல்றான்? யோசேப்பிட்ட சொல்றான். யோசேப்பு யார்? இப்பதான் கேட்டோம். அத யாக்கோபுடைய மகன். யாக்கோபுடைய மகன்கிட்ட சொல்லும் போது இவன் என்ன சொல்லணும்? நம்ம தேவன் சொல்லணும், நம்ம தேவன். ஆனா அவங்க என்ன சொல்றான் பாருங்க, என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களுடைய பேரும். ஆமா, நம்ம தேவன் அங்க சொல்லல, முன்னோர்களை அங்க கொண்டு வந்து நிறுத்துறான். நிறுத்திட்டு அதை கொண்டு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான்பா, ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தன் முன்னோர்களுக்கு அங்கே ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். எந்த குடும்பத்தில் பெற்றோர்களை கனப்படுத்துகிறீர்களோ அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறந்ததாய் இருக்கும். எந்த குடும்பம்னாலும் நீங்க எடுத்துக்கங்க. பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் பெற்றோருக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் அங்கே என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அதைத்தான் அந்த மனுஷன் தன்னை முன்னோர்களை வைத்து இங்க சொல்றான். முன்னோர்களை வைத்து இங்க சொல்றான். சரி, இல்ல இப்ப 15 வாசிங்க. என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் அவர்கள் வழிபட்டு வணங்கின தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர். ஏன்னா அது பல சம்பவங்கள் உண்டு, அது ஒரு சிலதை கேட்டோம், அது வேற நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப வேண்டாம். ஆதரித்து வந்தவரும் எல்லா தீமைக்கும், மறந்துடக்கூடாது. எல்லாம்னா என்ன? சகலமும். சகலமும்னா என்ன? பொதுவா இப்ப இந்த தீமையை விட்டுருங்க. எல்லாம்னா என்ன? சகலம்னா சகலம்னா என்ன? இது அனைத்தும்னா எல்லாம் தான் இல்லையா?
இது ஒரே அர்த்தம் கொண்டதான் அது. அனைத்தும், சகலமும், எல்லாம். இப்போ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த இங்கிலீஷ் மீடியம் போகிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த காய்கள்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. காய்கள்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. கறியை சாப்பிடுவாங்க. காய்கறின்னு சொல்றாங்க, கறியை சாப்பிட்றவன் காயை ஒதுக்கி வச்சிருவாங்க. நம்முடைய விசா வந்து அப்போ அவன் டைட்டஸ் வந்து வீட்டில் காய்கறிகளை சாப்பிட மாட்டான். அவங்க என்ன செய்யணும், போட்டு கடைஞ்சிருவாங்க சேர்த்து குழம்புல, சாம்பார்ல எல்லாம். அப்போ அதை பிரிக்க முடியாது. அதை பிரித்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதோட சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்போ அது ஏன்னு தெரியல. அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் போகிற பிள்ளைகள் எல்லாமே காய்களை சாப்பிடாது, கறியை சாப்பிடும். அப்போ எல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன். இது என்ன இங்கே காய்கறியெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிற? ஏன் கிழங்கு ஒதுக்கி வச்சிருக்க? ஏன் காயை ஒதுக்கி வச்சிருக்கிற? இது அடுத்த கேள்வியாக இருக்கும். சிலர் இங்கே இருக்காங்க, கறியை சாப்பிட மாட்டாங்க. என்னப்பா தர்ஷன், கறியை சாப்பிட மாட்டாங்க. அவன் என்னை பார்த்தனால அவனை சொல்கிறேன். அவன் நினச்சிக்கிறாதீங்க, தர்ஷன் தான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்க கூடாது. நான் ஒன்றும் சொல்லப்பா, தர்ஷன் சொல்லி நீ என்னை பார்த்தனால நான் சொன்னேன். அவன் நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க, அவனை தான் சொன்னேன்னு. ஆமாம், கறியை சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஆமாம், வெளியில் ஒருத்தர் இருக்காரு, ரசம்னா அவருக்கு விஷம். ரசம்னா விஷம். ஆமாம், அதுக்காக சாமலை சொல்கிறேன் நினச்சிக்கிறாருங்க. அவர் இல்லை, அவரெல்லாம் அப்படி சொல்ல மாட்டார். கொடுங்கானு சாப்பிடுவார். அவர் இல்லை, ஏன்னா நேராக உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த மங்கிக்குள்ளா போட்டுக்கிட்டு. அவர் கண்ணில் போட்டார், ஆனால சொல்கிறேன் என்ன, அவர் இல்லை. அப்போ எல்லாம் சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டால் தட்டில் வைக்கிறதெல்லாம் அது ஒன்றுமே இல்லாதபடி அதை சாப்பிடு. அதுதான் எல்லாம், இல்லை அனைத்தும் அப்படின்னு சொல்றது. ஏன் இதை நம்ம புரிந்து கொள்றதுக்காக இதை நான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே வரும்போது எல்லா தீமைகளிலும் இருந்து, இந்த தீமைகள் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு வரலாம், எதனால வேணுனாலும் வரலாம், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் வரலாம். சரீரத்துக்கு வரலாம், ஆவிக்குரிய காரியத்துக்கு வரலாம், ஆத்துமாவுக்கு வரலாம், பயணங்களில் வரலாம், குடும்ப வாழ்க்கையில் வரலாம். எப்படி வேண்டுமானாலும் இந்த தீமைகள் நம்ம என்ன செய்யலாம், வரலாம். அதுதான் எல்லாம் என்று சொல்லக்கூடியது. நம்முடைய வேலைகளில் வரலாம், பொருளாதாரத்தில் வரலாம் இல்லையா? நாம் நினைத்ததெல்லாம் நடக்காமல் சில காரியங்கள் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காத்து கொள்ளக்கூடியவர். அல்லேலூயா. நிச்சயமா விலக்கி காத்து கொள்வார். விசுவாசிப்பு, நமக்கு விலக்கி காத்து கொள்வார். நம்ம விசுவாசிப்பு. அப்போ இதுல முதலாவது, அவர் எல்லா தீமைகளிலும் இருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறார். அடுத்ததாக 2 நாளாகம புஸ்தகத்தில் 20:9 வாசிப்போம். 20:9. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால். இருக்கட்டும், முதல்ல அதை பார்த்துடலாம். முதல்ல என்ன சொல்லி இருக்குது? பட்டயம். பட்டயம்னா என்ன? கத்தி. கத்தி நம்ம மேல எதுக்கு வருது? கத்தி நம்ம மேல எதுக்கு வருது? காய் வெட்டுறேன், கறியை வெட்டுறேன், அதனால கையில் பட்டுருச்சு, காலில் பட்டுருச்சுங்கிறது இல்லை. அந்த நாட்கள்ல அவர்கள் யுத்தத்துக்கு பயன்படுத்தினது கத்தி. அப்போ ஒரு யுத்தத்தை குறித்துங்க சொல்லி இருக்கு. இன்னைக்கு அந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, யுத்தம் எப்படி வேணாலும் வரும், எப்படி வேணாலும் போகும். அப்போ பட்டயம் என்று சொல்லும் போது அதை குறிக்கக்கூடிய ஒன்று, ஒரு யுத்தம். நமக்கு எழுத்தின்படி யுத்தம் அல்ல. அநேக நேரம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருந்து சில பிரச்சனைகள் வரலாம், நமக்கு அறிந்தவர்களை கொண்டு வரலாம், நமக்கு நெருக்கமானவர்களை கொண்டு வரலாம், நம்முடைய தெருவில் வரலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டு வரலாம். எப்படி வேணுமானாலும் சில யுத்தங்கள், நமக்கு சண்டைகள் வரலாம்.
முதலாவது அது ஒன்று. இரண்டாவது வரும்போது நியாய தண்டனை. அப்ப நியாயத்தின்படி வரக்கூடிய ஒரு தண்டனை. இந்த நியாய தண்டனைன்னு சொன்னா இவர்கள் செய்த சில தவறுகளுக்கு வரக்கூடிய ஒரு தண்டனை. செய்யக்கூடிய தவறுகளுக்கு, உதாரணத்துக்கு இப்ப சொல்றேனே, இப்போ நல்ல இன்னைக்கு 1ஆம் தேதி தான் ஆசீர்வாதத்தின் மழை வந்திருக்குது இல்ல, மழை ஆசீர்வாதம் வந்திருக்குது, ரைட். 1 கிலோ ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து இப்ப சாப்பிடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சாப்பிட்டுடலாம். எப்படி இருக்கும்? வீட்டுக்கு போறதுக்குள்ள 4 கர்ச்சிப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கணும், இருக்கிற சாலெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஒத்துக்கிறாது, தெரியும் நமக்கு, அது ஒத்துக்கிறாதுன்னு தெரியும். ஆனா அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? அதான் சில நியாயத்தின்படி மீறும் போது வரக்கூடிய தண்டனைகள். நியாயம் இதுதான் என்று சொல்லி இருக்கும்போது அதை மீறும் போது வரக்கூடிய தண்டனைகள். அதுக்கும் கொள்ளை நோய். கொள்ளை நோய்னா என்ன? பழைய நாள்ற அந்த காலரான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஆமாம், அந்த காலரா வாந்தி பேதி ஒன்று வாரிட்டு போகாதா அப்படிம்பாங்க. இதெல்லாம் சாதாரணமாக சண்டை வந்துருச்சுன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அந்த காலரா என்பது தான் அந்த வாந்தி பேதிங்கிறது. இப்போ அது குறைஞ்சிருச்சு. மழை வர்ற நேரங்களில் அதிகமாக தண்ணி தேங்கும் போது சில நேரம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த தண்டையார்பேட்டையில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அதுக்கு பேர் கஞ்சி தொட்டி ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கஞ்சி தொட்டி ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. காலரா வந்த சென்னையில் காலரா வந்தவங்களாம் அங்கே தான் கொண்டு போடுவாங்களாம் அந்த ஆஸ்பத்திரியில். அது வேற யாரும் தொட்டக்கூடாதுன்னா தனியாக இருக்குமா. இப்போ அந்த பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது வேறு. கொள்ளை நோய் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம் கொரோனா. நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொரோனா. ஆமா, 6 வருஷத்தை கர்த்தர் அதுல இருந்து எனக்கு கூட்டி கொடுத்துருக்கிறாரு. இல்லைன்னா அப்பவே ஆறுதல் பாட்டு வந்திருக்கும், அப்பவே முடிஞ்சிருக்கும். 6 வருஷம் கர்த்தருடைய திட்டம் கூட்டி கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான் இல்லையா? கொள்ளை நோய் இப்ப சொன்ன மாதிரி இன்னும் அதுலயும் அது 3000 வைரஸை சீனாவில இருந்து திருடு போயிருச்சான். 3000 வைரஸ்கள் இந்த மாதிரி கொண்டு சீனாவில இருந்து திருடு போயிருக்கான். எங்க போயிருக்குன்னு தெரியலையா? இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே விடுவானுங்க. கொள்ளை நோய்கள், திடீரென்று வரக்கூடிய வியாதிகள், கொள்ளை நோய். பஞ்சம். இப்ப போன வாரமாக முந்தின வாரமும் சொன்னேன், உலகத்துல கோதுமை அதிகமாக விளையக்கூடிய இடம் ஏதான்? பஞ்சாப் இல்லம்மா, உலகத்துல. அதுவும் இங்க இந்தியாவில் தான் இருக்குது. உக்ரைன். உலகத்திலேயே அதிகமா கோதுமை விளையக்கூடிய இடம் உக்ரைன். 2வது இடம் உலகத்துல ரஷ்யா. இது 2க்கும் தான் சண்டை முட்டிக்கிட்டு இருக்குது. இது 2க்கும் சண்டை முட்டுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, விவசாய பாதிப்புகள். அவங்களுக்கே கோதுமை இல்லைங்க, கோதுமை பற்றாக்குறை, அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. 3வது இடம் இந்தியா, கோதுமை பயிர் செய்யறதுல. அதில் பஞ்சாப், இப்படி அந்த வட இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்குது. உலகத்தில் 3வது கோதுமை அதிகமாய் விளையக்கூடிய 3வது இடம் இந்தியா. இந்தியா எங்களுக்கே கோதுமை பற்றாக்குறையா இருக்கு, நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டோம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ணி வச்சிருக்குது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? பஞ்சங்கள் ஆரம்பிக்குது. இல்லைன்னா தான் தாராளமாக இருந்தால் தான் வெளியே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. தாராளமாக இருந்தால் வெளியே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. இங்க பற்றாக்குறை இருக்கிறதுனால தானே அதை நிறுத்துறாங்க. பஞ்சம். இது எழுத்தின்படி இன்னைக்கு நம்ம உலகத்திலையும் இந்தியாவிலையும் வந்து கொண்டு இருக்குது. வேதவசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் ஒன்று உண்டுன்னு வேதம் சொல்லுது. அது வேற ஒரு நாளைக்கு பார்க்கலாம்.
அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தொடர்ந்து வாசிப்போம். முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சந்நிதியிலும் வந்து நின்று மறந்துடாதே. உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய சன்னதியில வந்து நின்று எங்கள் இடுக்கணில், இடுக்கண்ணா என்ன? பஞ்சம் இல்லை. இடுக்கண்ணா ஒரு தீமை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, சுத்தி சுத்தி பிரச்சனை. எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை. எந்த பக்கமும் நான் சமாதானமா இருக்க முடியலங்க. வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை, வேலையில போனா பிரச்சனை, ஸ்கூல்ல போனா பிரச்சனை, காலேஜில் போனா பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை. எந்த இடத்துலயும் நான் நிம்மதியா இருக்க முடியல. அதுதான் இடுக்கண். தாவீது சொல்ற, நான் இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். அதையும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். கர்த்தருடைய கையில் விழுவேனாக அப்படின்னு சொல்றான். இடுக்கண். நம்ம பல இடுக்கண்கள்ல கடந்து போறோம். வேலைகள் இல்லை, தொழில் இல்லை, பொருளாதாரத்தில் கஷ்டம், வர்ற வருமானங்கள் எப்படி போகுதுன்னு தெரியல, நிறைய கடன் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான அந்த இடுக்கண் நெருக்கடிகள். சரீரத்தில் வியாதி ஒரு பக்கம், மனசுல வியாதிகள் ஒரு பக்கம், ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, திடீர்னு ஏதாவது மன பாதிப்புகள். இப்படி எந்த இடுக்கனாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். இடுக்கனிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார். இது சாலமோன் தேவாலயத்தில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். இது தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி, முதல் தேவாலயம் கட்டினது அவன் தான். அதை இடிச்சது யாருன்னு தெரியுமா? நாங்க இடிக்கலங்கிறீங்களா? நாங்க நேபுகாத்நேச்சார் 7 அதிசயங்கள்ல ஒரு அதிசயத்தை சொல்லுவாங்க. பாபிலோன் தொங்கு தோட்டம். அந்த பாபிலோனை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் தான் நேபுகாத்நேச்சார். இது சரித்திரம். அவன்தான் போய் பிடிச்சு ஜனங்களை கொண்டு வந்தான். அதுல ஒரு சிலர் தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் அதை சேர்ந்தவர்கள். அவன் தான் போய் தேவாலயத்தை இடிச்சு போட்டு வந்துட்டான். 2வது கோரேசுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசினார். கோரேஸ் யார்? அந்நிய ஜனம். அவன் தேவனை ஆராதிக்கக்கூடியவன் இல்ல. அவன் ஒரு ராஜா, புறம இனத்தை சேர்ந்தவன். அவன் உள்ளத்துல பேசி செருபாபேல் போய் அந்த 2வது ஆலயத்தை கட்டுகிறான். இந்த 2வது ஆலயம் எப்ப இடிக்கப்பட்டது? நீரோ மன்னன் காலத்துல, கிபி 70வது வருஷத்துல நீரோ மன்னன் அதை நெருப்பு வைத்து எரித்து போட்டான். இப்ப அந்த இடத்துல தான் 1000 வருஷமா ஒரு மசூதி இருக்குதான். அது இஸ்ரவேல் கரத்துல இருக்குது. ஆமா, அந்த இடத்துல தான் 3வது ஆலயத்தை நாங்க கட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாங்களாம். ஒரு அந்த சிகப்பு காளையை பலி கொடுக்கணும். கடேரி காளையில கடேரி என்றால் அந்த பெண் பசுன்னு வச்சுக்கோங்களேன், சிகப்பு பசு. அது ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது ஆரோனுடைய கோத்திரம், பிரதான அன்னைக்கு ஆசாரியர்கள் இருந்தெல்லாம் ஆரோனுடைய கோத்திரம் தான். ஆரோனுடைய கோத்திரத்தில் இருக்கிறவங்களே ஆசாரியர்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை கட்டுவதற்கு பல 1000 கோடி டாலர்கள் பணங்களை செலவு பண்ணி இது சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பலிபீடத்தை வெளியே செஞ்சு வச்சிருக்கிறாங்களாம், அப்படியே தூக்கிக்கொண்டே அங்கே வைக்கிறதுக்கு. ஏன்னா அவருடைய பலிபீடத்தில் இருப்பு ஆயுதங்கள் படக்கூடாது, சத்தம் கேட்கக்கூடாதுலாம் இருக்குது. அதனால வெளியிலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தூக்கிக்கொண்டு வைக்கிறதுக்கு. அந்த மலைக்கு இப்போ போறதுக்கு தேவாலயத்திற்கு போகும் வழின்னு அங்கங்க போர்டே வச்சிருக்காங்களாம்.
சென்று அது அவங்க கைக்கு போகும். மற்றவங்க அதை எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இது எங்களுக்கு வேணும்னு இவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்றைக்கு உங்கள் கையில் கிடைக்குதோ அன்னைக்கு கட்ட ஆரம்பிப்பார்கள். கட்ட ஆரம்பிக்கும் போது அவருடைய வருகை, ஏன்னா அதுல இருந்து தான் அந்தி கிறிஸ்து ஆட்சி பண்ணுவான். அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும், அது வேறு, அது வேறு இல்லையா? அப்ப இங்க வரும்போது பல ஆபத்துகள், பல பிரச்சனைகள், அதில் இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? விலக்கி காத்து கொள்வார். லேலுயா. இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, இந்த காப்பார் அப்படிங்கிறது எப்படி காப்பார் அப்படிங்கிறது ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மற்ற பகுதிகள் வரக்கூடிய வாரங்களில் எப்படி பார்க்கணுமோ அதை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:26 வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அல்லேலூயா. முதல்ல அவர் என்ன செய்கிறாரா? கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து. நம்ம எதன் மீது நம்பிக்கையாய் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேலைகள், தொழில் மீதே நம்பிக்கையா இருக்கிறோமா? அது நமக்கு தேவை, அதுதான் வாழ்க்கை அல்ல. பணம் நமக்கு தேவை, பணம் தான் வாழ்க்கை அல்ல. மறந்துடக்கூடாது. பணம் நமக்கு தேவை, பணம் தான் வாழ்க்கை அல்ல. அப்ப கர்த்தர் தான் நமக்கு. அவரை நாம் பிடித்து கொள்ளும் போது மற்ற எல்லா காரியங்களும் அவர் நமக்கு தானாய் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அதை நம்ம மறந்து போக கூடாது. ஆமா, சரீர சுகமாகட்டும், மனசுல ஒரு சமாதானமாகட்டும், படிப்பாகட்டும், வேலைகள், தொழிலாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், பயணங்களாகட்டும், எதுவாய் இருந்தாலும் சரி, அவர் மீது நம்ம நம்பிக்கை வைத்திருந்தோம்னு சொன்னா அவர் நம்மை முற்றிலும் என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார்? பொறுப்படுத்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அதான் இதை வாசிக்கிறோம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம், அது போதும். தொடர்ந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி. ஏன் கால் சிக்கிக் கொள்ளாதபடின்னு சொல்றாரு? கால் சிக்கிக் கொள்ளாதபடின்னு ஏன் சொல்லணும்? தெரியாதோ? சரி, கால் சிக்கிறதுனா என்ன? அதாவது சொல்லுங்க. சிக்கிறதுனா என்ன? மாற்றுறது, அவ்வளவுதான். ஏதோ உள்ள மாட்டிக்கிறது. கயிறு கிடக்கும், இல்லை கம்பி கிடக்கும், இல்லை அவங்கவுங்க கிட்ட இருக்க வேஸ்டிலே லுங்கியில சில மாட்டிக்கிறோம், இல்லை புடவைகளில் மாட்டிக்கிறோம். ஏதோ ஒன்றில் மாட்டி தொப்புன்னு கிளை விழுவாங்க. நல்லா போய்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று மாட்டு டக்குன்னு கிளை விழுவாங்க. கால் சிக்கிக் கொள்ளாதபடி. இங்க கால்னா எழுத்தின்படி நம்முடைய கால்களை சொல்லல, எழுத்தின்படி நம்ம கால்களை சொல்லல. பொதுவா நம்முடைய பயணப்பட வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது எது? கால். நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், ஜாக்கிங் போறோம், வாக்கிங் போறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். அதுக்கெல்லாம் என்ன தேவை? கால் அவசியமாய் இருக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கை பயணம், அது எதை முக்கியமா நினைக்கிறோமோ அது மாட்டிக்கிறோம். அங்க அதான் அர்த்தம். விசுவாச வாழ்க்கையில, இல்லை நம்ம வேலைகள், தொழில்ல, படிப்புல எது முக்கியம் என்று நினைக்கிறோமோ அது மாட்டிக்கொள்ளும். அங்க அதுக்கு தான் கால்னு சொல்லியிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காப்பார். இங்க சிக்கிக் கொள்ளாதுன்னு வாசிக்கிறோம். அந்த யூதா 24 என்ன வாசித்தோம்? வழுவாதபடி வாசிப்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும். ஆமா, வழுகிறதுல வழிக்கு போறோம்னா அந்த இடத்த விட்டு விலகி போறது, அவ்வளவுதான்.
வழுவுறதுன்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டு மாறி போகிறது, அதுதான் வழுவுறது. கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறதா கண்ணாடி பாத்திரத்தை எடுங்க, வேண்டாம் ஸ்டீல் பாத்திரமே எடுங்க, கையில் எண்ணெயை தடவ வேண்டாம், வேற ஏதாவது எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை எடுங்களேன், அது உங்கள் கையில் நிற்க தொப்புணுக்களை தான் விழுகும். அது அந்த கண்ட்ரோலில் இருக்காது. அதாங்க சொல்லி வழுவாதபடி, அங்கே கால் சிக்கிக்கொள்ளாதபடின்னு வாசிக்கிறோம். இங்கே நம்முடைய வாழ்க்கை வழுவாதபடி, நம்முடைய கால்கள் வழுவாதபடி, நம்முடைய எண்ணங்கள் வழுவாதபடி, நம்முடைய சிந்தைகள் வழுவாதபடி அவர் என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறாரா? காத்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். லேலுயா, காத்து கொள்வார். அப்ப முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? எல்லா தீமையிலும் இருந்தவர் விலக்கி காத்து கொள்வார். அதுக்கப்புறம் சில குறிப்பிட்ட காரியங்களெல்லாம் பார்த்து அந்த தீமையிலிருந்து நம்மளை காத்து கொள்வார். இப்ப வரும்போது நம்முடைய கால் சிக்காதபடி காத்து கொள்ளுகிறார். 121:7 வாசிங்க. சங்கீதம் 121. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. ஆமா, எல்லா தீங்கும். மேலேயே அதான் பார்த்தோம். மேல ஆமா, அந்த தீமை தீங்கு எல்லாம் அந்த ஒரு லிஸ்டுக்குள்ள வர்றது தான். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் தயிருக்கும் மோருக்கும் இருக்கிற வித்தியாசம்னு வைங்களேன். தயிருக்கும் மோருக்கு என்ன வித்தியாசம்? தண்ணியா இருக்கிறது மோர், கட்டியா இருக்கிறது அவ்வளவுதான். அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பெருசா பெரிய அளவுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்காது. இங்க வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மை எல்லா தீங்குக்கும், அந்த தீங்கு எந்த விதத்துல நமக்கு வருதுன்னு நம்மளால யோசிக்க முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா தாங்க இருந்தேன், உட்கார்ந்து எந்திரிக்க முடியலங்க, முட்டு பிடிச்சிக்கிருச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிருச்சு, உட்கார்ந்து என்னால எந்திரிக்க முடியலங்க, நல்லா தாங்க போய் உட்கார்ந்தேன். இது நம்ம அதிகம் சாதாரணமா சொல்றது. நம்மளாம் இது சாதாரணமா சொல்றது. நல்லா தாங்க படுத்தேன், எந்திரிக்காம பார்த்தா ஒரே பல்லு வலி. என்ன 2 பல்லு வலியா இருக்கும், ஒரே பல்லு வலியா? திடீரென்று நடக்கக்கூடியது. இது எப்படி நடக்க நமக்கு தெரியல. ஒரே வீட்டில் ஒரு சாப்பாடை 4 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு சாப்பாடுனா ஆக்கியிருப்பாங்க ஒரே விதத்தில். அது என்னவோ அவங்க வீட்டில் வசதி, கறியோ குழம்போ மீனோ ரசமோ ஏதோ ஒன்று, குடும்பம் இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒத்துக்கிறாரு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சும்பாங்க. ஏங்க எல்லாம் அதைத்தானே சாப்பிட்டோம், எங்களுக்கெல்லாம் ஆகலை? கொஞ்சம் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற சம்பவங்கள் நீங்கள் பாருங்களேன். நானும் அதைத்தானே சாப்பிட்டேன், உனக்கு மட்டும் எப்படி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு, பிறகு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரே வாமிட்டிங் வரும், லூஸ் மோஷன் ஆகும். இதுதான் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடும். இதுதான் அது டாக்டர் போனால் இது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கு தகுந்த மருந்துகளை கொடுப்பாங்க. ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், ஒரே ஆகாரம் தான், ஒருத்தருக்கு ஒத்துக்கிறது ஒருத்தருக்கு ஒத்துக்கிறலையே. அதுதான் எந்த விதத்தில் அந்த தீமைகள் நம்மை நெருங்குகிறது வருகிறது என்று தெரியாது. அந்த தீமைகள்ல இருந்து, அதான் எல்லா தீமைகள்னு சொல்லி இருக்குது, எல்லா தீமைகளிலும் இருந்து நம்மை விலக்கி காத்து கொள்வார். ரோட்ல அவங்கெல்லாம் நல்லா தாங்க நடந்து போறாங்க, நான் போனா திடீர்னு வழி குழுந்துட்டேங்க. எனக்கு முன்னாடி போனவங்களாம் நல்லா தான் போறாங்க, நான் வழி குழுந்துட்டேன். ஏன் தெரியல. இப்படி இந்த எல்லாம்ங்கிறதுக்கு, இந்த தீமைங்கிறதுக்கு பல அர்த்தங்கள், பல காரியங்கள் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையினாலும் சரி, வேலைகள்னாலும் சரி, தொழில்னாலும் சரி, பயணங்கள்னாலும் சரி, படிப்பானாலும் சரி, இல்லையா, எதுல இருந்தாலும் கர்த்தர் அந்த தீங்கிலிருந்து, தீமையிலிருந்து உன்னையும் என்னையும் விலக்கி காத்து கொள்வார். அல்லேலூயா. விசுவாசிப்பான நம்ம என்ன செய்வோம்? விசுவாசிப்போம்.
கர்த்தர் நிச்சயமா இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்துவது சமாதானம் நம் அனைவரோடும் கூட வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள், தொழில்கள், படிப்பு, பயணங்களோடு கூட இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.